செய்தனர் புரட்சி தலைவரும் ஜானகி அம்மாளும். வீரத்தோடும் தீரத்தோடும் அரசியல், திரைப்படம் என இரட்டை குதிரை சவாரி செய்தவர் நம் புரட்சி தலைவர். அவருக்கு அல்லும் பகலும் உறுதுணையாய் நின்றவர் நம் ஜானகி அம்மா அவர்கள். உதவி நாடி ராமாபுரம் தோட்டத்துக்குள் கால் வைத்த எவரை வயிறும் மனமும் நிறையாமல் அனுப்பியதில்லை இந்த அன்னபூரணி. புரட்சி தலைவருக்கு திருமலையில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த போது தன் நெஞ்சுரத்தால் நம் தலைவனை மீட்டவர் ஜானகி அம்மா. அதுவரை அவர் சொல்லசைவுக்கு பணிந்த ஜானகி அம்மா காயத்தின் தழும்பு அந்த பகலவனின் குரல் வலையை சற்றே சேதப்படுத்திய பின்னர் அவரின் கண்ணசைவுக்கே செயலாற்றினார். உடல்நலம் காக்க அமெரிக்காவின் புரூக்லைன் மருத்துவமனையில் புரட்சி தலைவர் அனுமதிக்கப்பட்ட போது இங்கே தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அப்போது தலைவருக்கு பக்கபலமாக முழு கவனம் செலுத்தி பணிவிடை செய்தார் ஜானகி அம்மா. அமெரிக்காவில் படுத்துக்கொண்டே ஆண்டிப்பட்டியில் நின்று வெற்றி பெற்றார் நம் புரட்சி தலைவர். முதல்வராக அமெரிக்கா சென்று மீண்டும் முதல்வராகவே தமிழ்நாட்டுக்கு திரும்ப வந்தார். 1987 வருடம் டிசம்பர் 24 தமிழகத்தின் வானில் இருள் சூழ்ந்த தினம். தாயை இழந்த பிள்ளையாய் நம்மை தத்தளிக்க விட்டு புரட்சி தலைவர் விண்ணுலகம் நோக்கி சென்ற தினம். தலைவனை இழந்த துயரில் தமிழகம், கணவனை இழந்த துயரில் ஜானகி அம்மாளும் மூழ்கிய நேரத்தில் தான் பெரும் பொறுப்பு ஜானகி அம்மாளை தேடி வந்தது. ஆம், தமிழ்நாட்டின் முதல் பெண் முதல்வராக பதவியேற்றார் ஜானகி அம்மா. ஆட்சி செய்தது சிறிது காலமே என்றாலும் அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் இருந்தது ஜானகி அம்மாவின் ஆட்சி. கட்சி இரு பிரிவுகளாய் பிளவுபட்டு நின்ற போது நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க தன்னலமற்ற ஒரு முடிவு எடுத்தார் ஜானகி அம்மா. என் இளைய தெய்வத்தின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தனக்கு முன்னிலை, தனக்கு பதவி என்பதை மறந்து கட்சிதான் பெரிது, இயக்கம்தான் பெரிது, புரட்சி தலைவரின் கொள்கைகள் தான் பெரிது என்று உணர்ந்து தன் சார்பாக தொடரப்பட்ட அத்தனை வழக்குகளை வாபஸ் வாங்கினார். புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் தலைமையில் கட்சியை ஒருங்கிணைத்து கட்சி பொறுப்புகள் அத்தனையையும் விட்டுக் கொடுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிவும் பொலிவும் நிறைந்ததாக வீறுநடை போடுவதற்கு வழிவகுத்து வரலாறு ஆனவர் நம் தியாகச் செம்மல் ஜானகி அம்மையார். தன் கணவர் வகுத்த வழியில் வாழ்வின் இறுதி வரை வல்லத்தன்மை மாறாது வாரி வழங்கியவர் நம் ஜானகி அம்மையார். ராயப்பேட்டையில் வீற்றிருக்கும் தற்போதைய நம் இதய தெய்வம் மாளிகையான அஇஅதிமுகவின் தலைமை அலுவலகத்தை தானமாக கொடுத்தவரும் ஜானகி அம்மா தான். இந்த தியாகத்தாயை இன்று நாம் நினைவு கூறும் வகையில் ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட காரணமானவர் ஒருவர். அவர்தான் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை உலகமே வியக்கும் வண்ணம் நடத்தியவர். வரலாறு கணக்கான தலைவனை தானே தேர்ந்தெடுக்கும் என்பதற்கு சாட்சியானவர். அம்மாவின் மறைவுக்கு பிறகு தாயை இழந்தாலும் நாம் நம் தலைவனை இழக்கவில்லை என புரட்சி தலைவர் வழிவந்த ரத்தத்தின் ரத்தங்கள் அனைவரையும் இன்று ஒரு தாய் மக்களாய் வழிநடத்தும் நமது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் 53 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட 4.5 ஆண்டுகள் நல்லாட்சி புரிந்து மக்கள் மனதில் நீங்கா இடப்பிடித்த அண்ணன் எடப்பாடியார் பின்னால் இனிவரும் காலங்களிலும் வீரத்தோடும் வீரியத்தோடும் அணிவகுப்போம். தலைவரே சொன்னது போல ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே, இந்த தமிழ்நாடும் நமதே.